குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம். இந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வெளியே இருக்குது. டீசரில் வெறும் 30 செகண்டு இருக்கிற அந்த வீடியோவில் ஏகப்பட்ட சாதிய குறியீடுகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை ரொம்ப இழிவாக நாடக காதல் பண்ணி ஒரு பெண்ணை ஏமாத்துற மாதிரி, அதுவும் குறிப்பிட்ட சாதியையே டார்கெட் பண்ணி அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஒரு சாதிய சமூகம், பல்நெடுங்காலமாக தாழ்த்தப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தையே டார்கெட் பண்ணி, அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியோட மாநில தலைவரை டார்கெட் பண்ணி எல்லாம் வந்து இந்த 30 செகண்டில் ஒரு பயங்கரமான சாதிய வெறுப்பை காட்ட முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரஞ்சித் அவர்கள். அவரே தான் டைரக்ஷனு, அவரே தான் வசனகர்த்தா. ஸோ வசனம் வேற யாரும் எழுதுறாங்கன்னு தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம ரஞ்சித்னு சொன்னதும் நீங்கள் வந்து உடனே பா ரஞ்சித்தா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா அவர் வந்து நமக்கான படம் எடுக்கிறவர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான படம் எடுக்கிறவர், அது நீதி நேர்மை எல்லோருக்கும் சமத்துவம் அப்படி பேசக்கூடியவர். ஆனால் இந்த ரஞ்சித் வந்து கடந்த 8 வருஷமாக சினிமா புகழ் வெளிச்சமே இல்லாத ஆள். இன்னைக்கு வந்து மறுபடியும் 8 வருஷம் கழித்து படம் எடுத்துருக்கிறார். அவர் யார் அப்படின்றதும் ஃபோட்டோ போடுறார். அவருக்கு தெரியாது நீங்கள் யாருமே இருக்க முடியாது. ஏற்கனவே பசுபதி சன்னாப் ராசக்காபாளையம் அப்படின்னா ஒரு படம் ஒன்று எடுத்தார். அது நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு, மலையாள படங்களில் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு, பழைய நடிகர். இன்றைக்கி டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. அப்படியே ஏற்கனவே நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கார். இதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். 30 செகண்ட் வீடியோவை நாம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வீடியோவாசும் பேசணும். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த டீசர் ஆரம்பிக்கும் போது ஆஹா கண்மணின்னு ஆரம்பிக்கல, ஆஹா அம்மணின்னு ஆரம்பிக்குது. இந்த அம்மணி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அம்மணி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பெண் குழந்தைய பார்த்து தான் கூப்பிடக்கூடிய வார்த்தை. அது வந்து கொங்கு மண்டலத்தில், அதுவும் குறிப்பிட்ட சாதியினர் தங்களுடைய பெண்களை, தன் பெற்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை பார்த்து கூப்பிடக்கூடிய வேர்டு. அந்த குறிப்பிட்ட சாதி என்ன அப்படிங்கிறது படத்தோட டைட்டிலே இருக்குது. நான் அதையும் ரிவீல் பண்ணுறேன். அவங்க வந்து கூப்பிடுற வார்த்தை, அதாவது ஒரு பெண் குழந்தைய அந்த அளவுக்கு கொஞ்சி வளர்த்துறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த 2-3 செகண்டில் அதை சொல்லியிருக்காரு. 4வது செகண்ட்லேயே ஒரு கருப்பாக ஒரு ஆள், அவர் வந்து ஒரு டைலாக் சொல்கிறார். நாம்பெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்தவங்கடா, ஒரு முறை ருசி பார்த்துட்டா நம்ம காலுக்கடியிலேயே கிடப்பாங்க. டைலாக்கு அப்புறம் அடுத்த ஒரு செகண்டில் குளிச்சுக்கிட்டு அந்த குழந்தை, அந்த பெண், அந்த ஆஹா அம்மணின்னு பாட்டு பாடின அந்த பெண்ணு ஒரு சின்ன பாத்ரூமில் குடிச்சிக்கிட்டு இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியான சீனாக இருக்குது. 10 செகண்டில் இவ்வளோ விளக்கம், இவ்வளோ விஷயம். இது யாரை குறிப்பிடுறது? மாட்டுக்கறி திங்கிறவங்க அப்படின்னா யார்? ஒடுக்கப்பட்ட எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் அருந்ததிய மக்கள் தான் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. நாம்பெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறவங்க, நாம் ருசி பார்த்துட்டா அப்படின்னா அம்மணி ருசி பார்க்குறாங்க. அப்போது குறிப்பிட்ட ஜாதியோட இதில் இருக்கிற அந்த பெண்ணை ருசி பார்த்துட்டா அவங்க நம்ம காலுக்கடியிலே கிடப்பாங்க அப்படின்னு ஒரு டைலாக். இது வந்து இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தாழ்த்துறதான்னு நினச்சி வச்ச டைலாக்கு இப்போ அவங்க சமுதாயத்தின் ஆண்களையே கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு ரிவீல் பண்ணுது. அது என்னன்னா, ஒரு மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த ஒரு சமுதாய ஆணோட ஒரு மேல் சாதியில் இருக்கிற ஒரு பெண் இவங்களோட வந்து தொடர்பு கொண்டுட்டா இவங்க கிட்ட முழுமை அடைஞ்சிடுறாங்க. அதனால் இவங்களை விட்டுட்டு அவங்களால போக முடியாது, இல்லற வாழ்க்கையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது உங்களால் அந்த பெண்ணை சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியாதா அப்படிங்கிறது ஒன்று.
ஏன்னா இந்த கேள்விக்கு அப்படியும் பதிலாக எடுத்துக்கலாம். அது அவங்களையே அவங்க வந்து யானை தன்மையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அவங்க வீட்டு ஆண்களை அவங்களே தப்பாக பேசுன மாதிரியான ஒரு குறியீடும் இதில் இருக்குது. நம்ம யாரையும் குறிப்பிடல, டீசரில் இருக்கிற டைலாகை நாம் அப்படியே ரிவீல் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து என்ன வருதுன்னா, இதை சொல்கிறாருல்ல, இந்த டைலாக் சொல்கிறாருல்ல, அவர் யார் அப்படிங்கிற ரிவீல் வருது. நான் ஓசிகா கட்சியின் மாவட்ட செயலாளர் இல்லை, புரியுதுங்களா? வேற ஏதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் கூட கிடையாது, டைரக்டா ஓசிகா கட்சியின் மாநில தலைவர். இந்த ஓசிகா உங்களுக்கு எங்கேயாச்சும் பொறித்தட்டுதா? யாருக்காச்சும் இந்த ஓசிகா அப்படிங்கிறத வேற ஏதாவது விதமாக ரிவீல் பண்ண முடியுமா? தெளிவாக அப்பட்டமாக தெரியுது. ஓசிகாவோடைய நான் செயலாளர் அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை இங்கே உள்ளே இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீகா, அந்த ஓசிகா, அந்த அந்த ஓமை, அந்த அந்த விஷயத்தில் ஒரு ஓமை, அதே ஓமையோட விசிகா அப்படின்னு சேர்த்துனீங்கன்னா அப்போ ஓசிகாங்கிறது இங்கே விசிகாவை தான் இங்கே ஓசிகான்னு குறிப்பிடுறாங்கன்னு நாம் ரிவீல் பண்ணலாம். அதுதான் உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட சாதி, இந்த மாதிரி வந்து மாட்டுக்கறி தின்கிற அந்த சாதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி, அவங்களுக்காக இருக்கிற கட்சின்னு அவர் மேலே முத்திரை குத்துட்டாங்க. ஆனால் அவர் அனைத்து சாதிக்கும் பேசுகிறார், அது வேற, அதை விட்டுருங்க. ஆனால் அவங்களுடைய மனப்பான்மையில் நம்ம எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை தான் மாநில தலைவர்னு குறிப்பிடுறாங்க. விசிகா கட்சி மாநில தலைவரும் ஓசிகா கட்சி மாநில தலைவர், இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த கருப்பாக இருக்கிற ஆள் இந்த டைலாகை, மாட்டுக்கறி தின்றவங்க நாம் ருசி பார்த்துட்டா நம்மளை விட்டு பெண் நகரமாட்டான்னு சொல்கிற டைலாகு ஓசிகா கட்சியோட மாநில தலைவர் சொல்கிறார். அப்போ திருமாவளவன் சொல்கிறதா அங்கே ஏற்றுக்கப்படுது. அப்படி தான் அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், அடுத்து செகண்டே நம்மால் என்ட்ராகிறார், கதையின் நாயகன் ரஞ்சித் அவர்கள் என்ட்ராகிறார். என்ன கேட்குறாருன்னா, காதலிக்க சாதி தேவையில்லை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கல்யாணம் பண்ண சாதி தேவையில்லை, அப்பா அம்மா கூட தேவையில்லை. இதெல்லாம் வந்து அப்படியே மெதுவாக ரொம்ப லோ டெம்ப்டில், ஹை பிச்சு போகாமல் லோ டெம்பில் பேசுகிறார். ஹை பிச்சு போகாமல் லோ டெம்பில், இது எல்லாத்தையும் லோ டெம்பிலே பேசுகிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், அந்த ஒரு வேர்டு அடுத்த வேர்டு ஒன்று வருது. என்ன அப்படின்னா, சமத்துவம் அப்படின்றது மட்டும் ஒரு அழுத்தழுத்துறார். நான் சொல்கிற மாதிரி திமிரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையே அவர் சமத்துவம் அப்படின்னு அந்த இழுக்கிறார். அது இது என்ன காரணம்? சமத்துவம், திமிரு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்போது அந்த சமத்துவம்னு வந்து எங்கள் வீட்டு பிள்ளைய நீ கூட்டிகிட்டு போய் கெடுத்து பண்ணிடவே நாங்கள் உங்களை சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிறது. அடுத்த செகண்டு, இது சொல்லின அடுத்த செகண்டே ஒரு பன்றி கூட்டம், பன்னிங்கெல்லாம் இருக்கிற மாதிரி பன்னி கூட்டம், ஒரு குப்பமேட்டை மேயிற மாதிரியான ஒரு பன்னி கூட்டம், அதை காட்டுறார். அது 1 செகண்ட் தான் வருது. அதுக்கு அப்புறம் உடனே அந்த பன்னி கூட்டமாக ஆட்கள் வராங்க அப்படிங்கிற மாதிரி பன்னி கூட்டத்துக்கு அடுத்த செகண்டு ஒரு 5-6 பேர் ஓடி வராங்க. இந்த ஓடி வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லிங்கோ ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ஆளுங்களா ஓடி வராங்க. இந்த ஓடி வர்றவங்கள ரஞ்சித் அடிக்கிறார். 30 செகண்டு முடியுது. இதில் என்னங்க பெருசாக இருக்குது அப்படின்னு இதுக்கு மேலே நீங்கள் நினச்சிங்க, இதில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. நாடக காதல், அதனால் நிறைய பெண்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க, கொங்கு மண்டலத்தில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தை பற்றி ரஞ்சித் பேசுனதாக பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறார். அப்படி ரஞ்சித் நாடக காதல், அதனால் வந்து உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன பிடிக்கும்? இந்த ஓசிகாவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறவர் வேறு யாராவது வைக்க போகிறீங்களா? இல்லை, அவரே தான் நடிக்க போகிறாரு. ஓசிகான்னா பேர் வச்சுருக்கிறீங்க. ஸோ நாங்கள் கேட்க முடியாது, இல்லை நான் விசிகான்னு வச்சேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கேட்க முடியாது, ரைட்டு.
மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்பு நாம் ருசி பார்த்தா அவன் நம்மளை காலடியிலேயே கிடப்பான்னு சொல்றது உங்கள் வீட்டு பெண்களை நீங்களே இழிவுபடுத்துவதற்கு சமம் இல்லையா? நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அவங்க வீட்டு பெண்களை எந்த அளவுக்கு கொச்சையா பேசணுமோ பேசியாச்சு. சரி, எவங்க வீட்டு பெண்ணு என்ன சாதி அப்படின்னீங்கன்னா, குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம் பாளையம், இது எல்லாத்தையும் பிரிக்கணும். ஒரு குழந்தை ரொம்ப கேராக பார்த்துக்கணும். கவுண்டர்கள் நாம் வாழ்கிற இந்த பாளையத்தில் இதுதான் அந்த படத்தோட இது. என்ன குழந்தை அப்படின்னா, குழந்தை பெண் குழந்தை. அவ்வளவு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவ்வளவா உங்கள் வீட்டு பெண்களை தலித்து மக்கள் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி அப்படி ஏமாற்றிட்டாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க? உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்களே எதிரி. நீங்களே உங்கள் சாதியினரை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. அப்பெல்லாம் எங்கே போனீங்க ரஞ்சித்? பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் மேலே ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய நண்பர்கள் பார் நாகராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து பொள்ளாச்சியில் குறிப்பிட்ட சாதியம், அதுவும் கவுண்டர்களுடைய பெண்களே, கவுண்டர்கள் அவங்களுடைய பெண்களும் அதில் அடக்கம், எல்லா பெண்களும் இருக்காங்க, அதில் அவங்களுடைய பெண்களும் அதில் அடக்கம். அவங்கள பெல்ட்டில் அடிக்கிறாங்க. அண்ணா அடிக்காதீங்க, வலிக்குது, நான் கழுட்டுறேன்னு சொல்கிறேன். அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்றான். அடிக்கிறாங்க. ஆனால் அடிக்காதீங்க, நீங்கள் சொல்கிறது கேட்குறேன், நான் கழுட்டுறான். அந்த வீடியோ இன்னுமே தமிழக மக்களுடைய மனசில் நீங்காத இடம் பெற்றுச்சு. அந்த காதுகளில் அந்த பெண் அலறல் சத்தம் எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. ஒரு கவுண்டர் சமுதாயம் அந்த பெண்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ரைட்டு. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் பார் நாகராஜன் அதிமுக இருந்தாலு அப்படின்னு இந்த கேஸ் இது வரைக்கும் என்ன ஆச்சு? உங்களுடைய அதிமுக கவர்மெண்ட்டில் இது நடந்தது. நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? ஒரு விஷயமும் கிடையாது. பெண் அழுந்தது இன்னி வரைக்கும் என்னன்னு தெரியாது. திமுக கவர்மெண்ட் வேட்டி கூட பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் விரைவாக முடிப்போம்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் இன்னும் அது கிடப்பலியே கிடக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியல. அதற்கான அனைத்து ஆதாரமும் நக்கீரன் பத்திரிகை மூலிமா பல வீடியோக்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, வீடியோக்கள் இருக்குதுங்கிறாங்க, நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்கன்றாங்க. எல்லாத்தையும் நீங்கள் தைரியமாக அழைச்சி 4 செவத்துக்குள்ளேயே ஒரு ஜட்ஜை உட்கார வச்சு அந்த பெண்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்கி யாரெல்லாம் பண்ணுறாங்கன்றது அவங்களெல்லாம் தூக்கில் போடணும். அதுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் குரல் கொடுத்துருக்கீங்களா? அது சம்மந்தப்பட்டு நீங்கள் இந்த படம் இதை எடுத்துருக்குறீங்களா? அதை விட நீங்கள் இங்கே சாதி உங்களுக்கு முக்கியமே போச்சு, சாதிய குறியீடு உங்களுக்கு முக்கியமே போச்சு. இந்த மாதிரி சமத்துவ கல்யாணம், மேல் சாதிக்காரங்க கீழ் சாதி கட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பெருசாகி போச்சு. ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் நான் நிறைய பார்த்துருக்குறேன். நல்ல ஒரு குணச்சித்திரமாக நடிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படம் எடுப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. இப்போ ரீசெண்டாக சந்தானம் அவர்கள் ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒரு டப் மேட்ச் போச்சு. அதை பற்றி கூட நம்ம வீடியோ பேசியிருக்கிறோம். அந்த படத்தை நம்ம வெளியிடக்கூடாது, அது என்ன மாதிரி படம்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்றதும் நம்ம சேனல் மூலிமா நம்ம வச்சுருக்கிறோம். அதை விட அதுவும் முக்கியம்தான். அதை விட பெரியாருக்கு பெரியாராக, அம்பேத்கருக்கு அம்பேத்கராக இன்னும் மண்ணில் உலா வைந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டின் அம்பேத்கர் என்று எல்லோராலையும் போற்றப்படி கொண்ட ஒரே ஒரு நபர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அவர் குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் அப்படின்னு முத்திரை கொட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. சமத்துவம் பேசுகிறார், சகோதரத்துவம் பேசுகிறார், அனைத்து ஜாதிக்கும் அனைத்து மதத்துக்குமான ஆளாக பேசுகிறார். ஒரு மனுஷன் இதை விட ஈக்குவாலிட்டி பேசுகிற மனுஷன் இந்தியாவில் வேறு யாரும் இருக்காங்களா அப்படி எனக்கு தெரில. இப்போ அசோசியல் நீங்கள் திமுக இருக்குதுன்னு அப்படி நீங்கள் திமுக பக்கம் சாஞ்சினாலும் திமுகவுக்கு வரலாறு இருக்குது, நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. பெரியார் காலத்துலேருந்து நீதி கட்சி காலத்துலேருந்து ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த கட்சி ஆல்ரெடி அதை பேஸ் பண்ணியே வந்த கட்சி. ஸோ அதை தள்ளிடலாம். அதை தவிர மற்ற கட்சி ஏதாச்சும்
இந்த அளவுக்கு ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் பேசின கட்சி, பேசின ஆள், குறிப்பிட்ட நபரையே சொல்கிறேன் நான். திருமாவளவன் அவர்களைப் போல ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் பேசின ஒரு ஆள் உண்டா? எவ்வளோ எஸ்டாப்ளிஷாக, எவ்வளோ எலாபரேட்டாக அவர் எவ்வளோ கிளியர் கட்டாக டெஃபினேஷன்ஸ் நிறைய விஷயங்களுக்கு வச்சுட்டார். அப்படி இருந்தும் அவரை போய் ஓசிக்க கட்சி, விசிக கட்சி, ஓசிக்க கட்சின்னு மாற்றி கவுண்டர் வீட்டு பெண்களை ஆசை காட்டி காதல் பண்ணி கூட்டிகிட்டு நீ கற்பழிச்சிருன்னு அவர் சொல்லி கொடுக்குற மாதிரியான சித்தரிக்கிற இந்த 30 செகண்ட் வீடியோ ஒரு ஆணவம், ஒரு அகம்பாவம், சாதிய வெறி கொண்ட ஒரு இடத்தினால் மட்டும்தான் அந்த மாதிரி படம் எடுக்க முடியும். உண்மையிலேயே துப்பாக்கி படம் எப்படி நான் இஸ்லாமியரை பாதிக்கும் அப்படின்னு நிறுத்தினாங்க, மற்றும் அவங்களே பார்த்து ஒரு சில காட்சிகளை நீக்கினாதான் நாங்கள் விடுவோன்னு சொன்னாங்களோ, அதே போல் இங்கு வாழ்கிற ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பல்நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இன்னும் ஒடுக்கப்படும். அந்த இடத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களை என்னென்ன பண்ணணும், அவங்கள இன்னும் அடிக்கணும், உதைக்கணும்னெல்லாம் அவங்க பயங்கரமாக ஒரு சாதிய கலவரம் ஏற்பட வாய்ப்புண்டு. இதனால் தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் என்று தெரிய வருகிறது. ஏன்னா டீசரே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவாச்சும் விசிக கட்சியுடைய தலைவர், நீங்கள் சொன்ன மாதிரியே அனைத்து ஜாதிக்கமான தலைவர் அவரே பார்க்கட்டும் அந்த வீடியோவை, அந்த முழு படத்தையும் அவர் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் திரையிடணும் அப்படின்னு நம்ம தமிழக அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கிறோம். இதற்கு மேலே நம்ம ரஞ்சித்தை ஆயாமன்னு பேசுறது, நீங்கள் வகுத்துக்கு சோறு தண்ணியாடா பீய தண்ணியாடான்னு பேசுறது, நீங்கள் கவுண்டர் சாதினா நீங்கள் என்ன பெரிய ஆளுங்களான்னு பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத செயலாக நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கருத்துடன் நல்ல பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.